அகஸ்டியன், ஹே பிரதர், யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு செக். ஓகே, ஆஹா, குழந்தை ஜாதகம் கொடுத்துருக்கீங்களா? பாஸ் கொஸ்டின்ல மென்ஷன் ராங் டைமிங்கா? ஆமாவா, தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சு விடுங்கள். சரி, ஹெல்த் அண்ட் கரியர் எப்படி இருக்கும்? உங்களை பிளாக் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. 10/11/2020 11:43 11:43 AM 11:43 AM ஜோஹர் ஜோஹர் ஜோஹர். சரி, ஜோஹர் மலேசியாவா? எங்க கேள்வி லாஸ்ட் டைம். ஓகே, யூ மென்ஷன் ராங் டைமிங். ப்ளீஸ் டெல் அபவுட் ஹர் லைஃப், ஹெல்த் அண்ட் கரியர். ஹெல்த், கரியர் அண்ட் லைஃப் ஸ்டைல். பூரம் சிம்மராசியா? சிம்மராசினாலே அப்படி ஜர்க்கடி பண்ணே. சரி, லக்னத்துல லக்னாதிபதி வலுத்து இருக்கிறாருங்க. 8-12 சுப அமைப்பு. ராசிய குரு பாக்குறாரு. இங்க லக்னத்துல சனி இருக்கிறது தப்பா அப்படின்னாக்கா கண்டிப்பா தப்பு. ஓகேங்களா? ஆனாலும் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம்னு சொல்லிடுவேன். இங்க தாங்க டிகிரியில பூந்து விளையாடணும் ஒரு ஜோசியர். குரு 28 டிகிரியில இருக்காரு. குருவுக்கு எந்த விதமான பங்க அமைப்பும் இல்லை. அவர் கேதுவோடையோ ராகுவோட அமைப்புகள்லயோ சேரல. ஆனால் அவர் மறைமுகமாக லக்னத்தை 3 டிகிரியிலையும், மறுபடியும் டேட்டா பாத்துக்கிறேன், 10 நவம்பர் ரைட்டா, 10 நவம்பர் 2020 11:43 AM. லைஃப் எப்படி இருக்கும்? சிம்ம ராசின்ற ஒரு மைனஸ். ஏங்க சிம்ம ராசி மைனஸ்? அடுத்த அஷ்டம சனி வரப்போகுது. குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்பாவுக்கு வருமானம் இல்லாத சில விஷயங்கள் பண்ணும். சரி, இந்த அமைப்புகள்ல மறுபடியும் சொல்றேன், கிட்டத்தட்ட லக்னத்தையும் லக்னாதிபதியும், அதாவது மகரத்தையும் சனியையும் கிட்டத்தட்ட 4 டிகிரியில குரு சுபத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான யோக ஜாதகம். இப்படிதான் இருக்கும் நல்ல ஜாதகம்லாம். நம்மளா ஒரு முன்ன பின்ன அப்படி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பின்னாடி இருக்கு, எவ்வளவு பின்னாடி இருந்தாலும் கூட கவலைப்பட வேணாங்க. 8-12 சுபாமைப்பு. ராசியை தனி குரு பாக்குறாரு. இந்த இடத்துல ஒரே மைனஸ் என்னங்க, சூரியன் நீச்சமா இருக்காரு, ஆனாலும் திக்பலமா இருக்காரு. அற்புதங்க, இப்படித்தான் இருக்கணும். இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சூரியன் நீச்சம் நீச்சலாம் எடுத்துறாதீங்க. இந்த அமைப்புகள்ல ஜாதகம் சூப்பரா இருக்கு. இதுல லக்னம் லக்னாதிபதி பலமாயிட்டாங்க. ராசி லக்னம் ராசி லக்னாதிபதியை குரு தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னாலே, அந்த பலம் கிடைச்சிருச்சுனாலே அவங்க நல்லா இருப்பாங்க. இப்ப சுக்கிர தசை நடக்குது. சூரிய தசை வரக்கூடாத தசை அப்படின்னாலும் கூட இங்க அவர் திக்பலமாக இருக்கிறது பெரிய கெடுதல்கள் பண்ணாது. சந்திர தசை குரு பாக்குறாரு. அதுக்கு பிறகு செவ்வாய் குருவின் வீட்டுல 3ஆம் இடத்துல மறைஞ்சு இப்படிதாங்க இருக்கும் யோக தசை. தனி சுக்கிரனுடைய பார்வையில செவ்வாய். அதற்கு பிறகு வரக்கூடிய ராகு, சுக்கிர தசை வராத குறைய ராகு தீர்த்து வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் புதன் குரு அப்படின்னு சாரி, அதுக்கு பிறகு குரு சனின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யோக தசை தானங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இந்த ஜாதகம் அற்புதமான ஜாதகம். ஆனா அடுத்த 2 வருஷத்துக்கு ஆரோக்கியம், மன்னிச்சிருங்க, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப சுக்கிர தசை, சுக்கிரன் நீங்க நல்ல அமைப்புல நல்லா இருக்காருங்க. 5ஆம் அதிபதி இந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்துல இருக்காருல, இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இந்த இடத்துல சந்திரன் கொஞ்சம் தேய்பிரை சந்திரன், அது ஒரு மைனஸ். ஆனாலும் அதனை பேலன்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 டிகிரி 15 டிகிரில குருவின் பார்வையில வந்துடுறாரு. செவ்வாய் தனி சுக்கிரன் அமைப்பு. ஜாதகம் சூப்பரா இருக்குங்க, பரிவர்த்தனையா இருக்காரு. ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள்ல சூரியன் சந்திரன் செவ்வாய், ஆமா ஹெல்த் தான். அடுத்து ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிர தசையில கிட்டத்தட்ட 29 வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஓகேங்களா? அந்த 2025ல இருந்து 27 இந்த காலகட்டம் ராகு வரைக்கும் கொஞ்சம். ஆனாலும் சுக்கிரனோட வீட்டுல இருக்காருன்றதுனால இங்க பெரிய கெடுபலன்கள் இருக்காது. 5ஆம் இடத்துல அவர் இருக்கிறது பெரிய கெடுதல்களா அப்படி ஒன்றும் பண்ணிட மாட்டாரு. இது குழந்தை பிறக்கும் போது தான் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். ஜாதகம் சூப்பரா இருக்கு பிரதர், குழந்தை நல்லாவே இருப்பாங்க. அஷ்டம சனியில மட்டும் ஆரோக்கியமும் அப்பாவுக்கு வருமான குறைவு மாதிரியான அமைப்புகளும் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும்.